உன் மனசு சும்மா இல்லாம ஏதோ சொல்ல முயற்சி செய்யுது. அது வெறும் குழப்பம் அல்ல. அது வெறும் பதட்டம் அல்ல. அது வெறும் காரணமில்லாத சிந்தனை அல்ல. நீ பல நாட்களாக கேட்காமல் விட்ட ஒரு உண்மை இப்போது உன்னை நோக்கி குரல் கொடுக்கிறது. வெளியில் எல்லாம் அமைதியாக இருந்தாலும் உள்ளத்தில் ஏதோ அசைவது காரணமின்றி அல்ல. உன் ஆன்மா பேச முயற்சி செய்கிறது. நீ பல காலமாக பிறர் குரலை அதிகமாக கேட்டாய். யார் என்ன சொல்கிறார்கள், யார் என்ன நினைக்கிறார்கள், யார் உன்னை ஏற்றுக்கொள்கிறார்கள், யார் மறுக்கிறார்கள் என்று கவனித்தாய். ஆனால் உன் உள்ளம் சொன்ன மென்மையான குரலை பலமுறை ஒதுக்கினாய். இன்று அது மீண்டும் எழுகிறது. இந்த முறை அதை புறக்கணிக்க முடியாது. ஏனெனில் அது உன் உண்மையான பாதையை காட்ட வந்துள்ளது. உன் மனசு சொல்ல முயற்சி செய்வது ஒன்றுதான். நீ இப்போது இருக்கும் இடம் உன் இறுதி இடம் அல்ல. நீ பழகிப்போன சோர்வு உன் இயல்பு அல்ல. நீ தாங்கிக் கொண்ட மௌனம் உன் அடையாளம் அல்ல. நீ ஒத்துக்கொண்ட குறைவு உன் விதி அல்ல. நீ இன்னும் அதிகம் செய்ய முடியும். இன்னும் அதிகம் பெற முடியும். இன்னும் ஆழமாக வாழ முடியும். நீ இதுவரைக்கும் பல உணர்வுகளை உள்ளே தள்ளி வைத்திருக்கலாம். வருத்தம், கோபம், ஏமாற்றம், பயம், சொல்லாத ஆசை, மறைத்த கனவு. இவை அனைத்தும் உள்ளத்தில் இடம் கேட்கும். நீ அவற்றை கேட்காமல் இருந்தால் அவை சுமையாக மாறும். அதனால் தான் மனசு அமைதியாக இல்லை. அது சொல்லுகிறது, என்னை கேள். என்னை புரிந்து கொள். என்னை விடுவி. உன்னால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் என்று இந்த உண்மை உனக்கு நினைவூட்டுகிறது. பிறர் ஆலோசனை தரலாம். யாராவது ஆறுதல் கூறலாம். யாராவது வழி காட்டலாம். ஆனால் உன் உள்ளத்தின் உண்மையான வலியை, உன் சொல்லாத கனவுகளை, உன் மறைத்த பயங்களை முழுமையாக அறிந்திருப்பது நீ மட்டும்தான். அதனால் உன் உள்ளத்தை புரிந்து கொள்ளும் பொறுப்பு உனக்கே. இன்று சிறிது நேரம் அமைதியாக அமர். ஓடாதே. கவனத்தை திசை திருப்பாதே. கைபேசியை விலக்கு. உலகத்தை சில நிமிடம் வெளியே வைக்க. உன் சுவாசத்தை கேள். உன் இதயத்தின் ஓசையை உணர். உன் மனம் என்ன சொல்ல முயற்சி செய்கிறது என்று கேள். அது ஒரே வார்த்தை சொல்லலாம். ஓய்வு. மாற்றம். மன்னிப்பு. தொடக்கம். விடு. பேசு. நட. எழு. அந்த வார்த்தை உன் அடுத்த கதவின் சாவி. உன் மனசு சொல்ல முயற்சி செய்வது நீ சோர்வாக இருப்பதற்கு காரணம் வேலை மட்டும் அல்ல என்பதே. சில நேரங்களில் உடல் சோர்வதற்கு முன் ஆன்மா சோர்கிறது. நீ விரும்பாத வாழ்க்கையை வாழும் போது சோர்வு வரும். நீ உன் உண்மையை மறைக்கும் போது சோர்வு வரும். உனக்கு பொருந்தாத உறவுகளில் தங்கி இருந்தால் சோர்வு வரும். மனசு இப்போது சொல்லுகிறது, நீ உன்னோடு ஒத்துப்போகும் வாழ்க்கையை தேர்வு செய். நீ பல காலமாக யாரையாவது மகிழ்விக்க உன்னை மறந்திருக்கலாம். எல்லாரும் சரி என்று சொல்ல வேண்டும் என்று முயன்றிருக்கலாம். யாரும் கோபப்படக்கூடாது என்று உன் குரலை அடக்கியிருக்கலாம். ஆனால் மனசு இப்போது சொல்லுகிறது, நீ எல்லாருக்கும் சொந்தமானவன் அல்ல. முதலில் உனக்கே சொந்தமானவன். உன் அமைதியை இழந்து பெற்ற அன்பு உண்மையான அன்பு அல்ல. உன்னால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் என்ற இந்த செய்தி உனக்கு ஒரு பொறுப்பையும் தருகிறது. உன் வாழ்க்கையை யாரும் உனக்காக வாழ மாட்டார்கள். யாரும் உன் கனவை உனக்காக நிறைவேற்ற மாட்டார்கள். யாரும் உன் உள்ளத்தின் காயத்தை முழுமையாக குணப்படுத்த மாட்டார்கள். உதவி வரலாம். அன்பு வரலாம். ஆதரவு வரலாம். ஆனால் முதல் அடி உன்னிடமிருந்தே வர வேண்டும். உன் மனசு இன்னொரு உண்மையையும் சொல்ல முயற்சி செய்கிறது. நீ கடந்த காலத்தை இன்னும் சுமந்து செல்கிறாய். பழைய அவமானம். பழைய தோல்வி. பழைய மறுப்பு. பழைய துரோகம். இவை அனைத்தையும் தினமும் நினைத்து நடக்கிறாய். அதனால் முன்னேற்றம் மெதுவாகிறது. இப்போது மனசு சொல்லுகிறது, அதை தரையில் வை. அது இன்றைய உன் அடையாளம் அல்ல. நீ இப்போது உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள், நான் என்னை மன்னிக்கிறேன். நான் தவறான முடிவுகளை விடுகிறேன். நான் கடந்த காலத்தின் சுமையை விடுகிறேன். நான் புதிய பாதையை ஏற்கிறேன். நான் என்னை மீண்டும் தேர்வு செய்கிறேன். இந்த வார்த்தைகள் உன் மனத்திற்கு மருந்தாகும். உன் மனசு சொல்ல முயற்சி செய்வது உன் திறமை இன்னும் முழுவதும் பயன்படுத்தப்படவில்லை என்பதே. நீ உன்னை குறைத்தாய். தயங்கினாய். தள்ளிப் போட்டாய். பிறர் கருத்தை பார்த்தாய். சரியான நேரம் வரட்டும் என்று காத்தாய். ஆனால் இப்போது மனசு சொல்லுகிறது, சரியான நேரம் உருவாக்கப்படுவது. காத்திருப்பது மட்டும் அல்ல. தொடங்கு. சிறியதாக இருந்தாலும் தொடங்கு. நீ பல முறை ஏன் எனக்கு அமைதி இல்லை என்று எண்ணியிருக்கலாம். காரணம் எளிது. உன் உள்ளம் அறிந்த வாழ்க்கை ஒன்றாகும். நீ வாழும் வாழ்க்கை வேறாகும். இந்த இரண்டிற்கும் இடையே தூரம் இருந்தால் மனம் கலங்கும். அந்த தூரத்தை குறைக்க தொடங்கு. உண்மையாக இரு. நேர்மையாக இரு.
உனக்கு பொருந்தும் வழியை தேர்வு செய். உன்னால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் என்பதன் அர்த்தம். உன் உள்ளத்தின் குறியீட்டை நீயே வாசிக்க வேண்டும் என்பதே. நீ ஏன் சோகப்படுகிறாய்? ஏன் திடீரென கோபம் வருகிறது? ஏன் சில இடங்களில் சிரிக்க முடியவில்லை? ஏன் சில மனிதர்களுடன் இருந்தால் சோர்வாகிறது? இவை அனைத்துக்கும் உள்ளே பதில் உண்டு. கவனித்தால் தெரியும். உன் மனசு சொல்லுகிறது. சிலரை விடு. சில பழக்கங்களை நிறுத்து. சில கனவுகளை புதுப்பி. சில உண்மைகளை பேசு. சில எல்லைகளை அமை. சில கதவுகளை மூடு. சில புதிய கதவுகளை திற. இந்த மாற்றங்கள் பயமளிக்கலாம். ஆனால் அங்கே தான் உன் வளர்ச்சி உள்ளது. இன்று இரவு அமைதியாக இரு. உன் மனதை எதிரியாக பார்க்காதே. அது உன்னை காயப்படுத்த வரவில்லை. உன்னை காப்பாற்ற வருகிறதே. அது சத்தமாக பேசுவதற்கு முன் மெதுவாக சைகை செய்கிறது. சோர்வு, அமைதியின்மை, உள்ள குழப்பம், காரணமில்லாத கனவு, மீண்டும் மீண்டும் வரும் எண்ணம். இவை அனைத்தும் அதன் மொழி. உன் மனசு சும்மா இல்லாம ஏதோ சொல்ல முயற்சி செய்யுது. உன்னால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். அதனால் இன்று முதல் வெளியுலக சத்தத்தை விட உன் உள்ளத்தின் குரலை மதித்து கேள். அங்கே தான் உன் அடுத்த வழி உள்ளது. அங்கே தான் உன் குணமடைதல் உள்ளது. அங்கே தான் உன் வளம் உள்ளது. அங்கே தான் நீ தேடிய அமைதி உள்ளது. இப்போது கேள். புரிந்து கொள். 7. உன் வாழ்க்கை புதிய திருப்பத்தில் நின்றிருக்கிறது. நீ இப்போது கேட்கத் தொடங்கிய அந்த உள்ள குரல் பல ஆண்டுகளாக அமைதியாக காத்திருந்தது. நீ வெளியுலக சத்தத்தில் மூழ்கியிருந்த போது அது மெதுவாக இருந்தது. நீ பிறர் எதிர்பார்ப்புகளில் ஓடியபோது அது பின்னால் நின்றது. நீ உன் உண்மையை மறைத்து வாழ்ந்தபோது அது காத்தது. ஆனால் இப்போது நீ சோர்ந்து நிற்கும் இந்த தருணத்தில் அது மீண்டும் முன் வந்து நிற்கிறது. ஏனெனில் இப்போது தான் நீ கேட்கத் தயாராக இருக்கிறாய். உன் மனசு சொல்ல முயற்சி செய்வது நீ எப்போதும் வலிமையானவன் போல நடிக்க வேண்டியதில்லை என்பதே. சில நேரங்களில் சோர்வாக இருக்கலாம். சில நேரங்களில் அழலாம். சில நேரங்களில் தெரியவில்லை என்று ஒத்துக்கொள்ளலாம். மனிதன் பலவீனத்தை ஏற்றுக்கொள்ளும் போது தான் உண்மையான பலம் தொடங்குகிறது. நீ அனைத்தையும் தனியாக சுமக்க வேண்டியதில்லை. நீ பல ஆண்டுகள் நான் சரியாக இருக்கிறேன் என்று உலகத்திடம் சிரித்திருக்கலாம். ஆனால் உள்ளத்தில் காயம் இருந்தது. நீ நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லியபோதும் உன் இதயம் ஓய்வை கேட்டது. நீ நான் முடித்து விடுவேன் என்று சொன்னபோதும் உன் ஆன்மா அர்த்தமுள்ள வாழ்வை கேட்டது. இப்போது அந்த உண்மையை மறைக்க முடியாத நிலை வந்துள்ளது. உன்னால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் என்ற இந்த செய்தி உன் வாழ்க்கையின் மறைந்த கதவுகளை திறக்கிறது. யாரும் உன் உள்ளத்தில் நடந்த போரை காணவில்லை. யாரும் உன் மௌன கண்ணீரை எண்ணவில்லை. யாரும் உன் சோர்வான சிரிப்பை புரியவில்லை. ஆனால் நீ அறிவாய். அதனால் உனக்கே உன் மீது கருணை வேண்டும். இன்று உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள். நான் என்னை கடுமையாக நடத்த மாட்டேன். நான் என்னை குறை சொல்ல மாட்டேன். நான் என்னை கேட்பேன். நான் என்னை காப்பாற்றுவேன். நான் என்னை மரியாதையுடன் நடத்துவேன். இந்த வார்த்தைகள் உன் காயங்களுக்கு மருந்தாகும். உன் மனசு சொல்ல முயற்சி செய்வது நீ இப்போது வாழும் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் தேவை என்பதே. பழைய பழக்கங்கள் உன்னை சோர்வடைய செய்கின்றன. தேவையற்ற உறவுகள் உன் ஆற்றலை குடிக்கின்றன. தள்ளிப்போடும் பழக்கம் உன் கனவுகளை தாமதப்படுத்துகிறது. ஒப்பீடு உன் மகிழ்ச்சியை திருடுகிறது. இப்போது உன் உள்ளம் எச்சரிக்கிறது. மாற்று. திருத்து. சீரமை. நீ பல நேரங்களில் ஏன் காரணமில்லாமல் மனம் அமைதியில்லை என்று எண்ணியிருக்கலாம். காரணம் உன் உள்ளம் வளர விரும்புகிறது. ஆனால் நீ பழைய சுற்றத்தில் தங்கி இருக்கிறாய். விதை முளைக்க வேண்டும் என்றால் பழைய ஓடு உடைய வேண்டும். அதுபோல் உன் புதிய வாழ்க்கை வர வேண்டும் என்றால் பழைய அடையாளம் உடைய வேண்டும். உன் மனசு சொல்லுகிறது. நீ எப்போதும் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியவன் ஆக இருக்க வேண்டாம். உன் நேரம் விலைமதிப்பானது. உன் ஆற்றல் புனிதமானது. யாரும் அழைத்தால் ஓடிச் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் புரியவில்லை என்றால் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லை அமைப்பது அன்புக்கு எதிரி அல்ல. அது சுயமரியாதையின் தோழன். உன்னால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் என்ற உண்மை உன் உள்ளத்தின் ரகசிய ஆசைகளையும் நினைவூட்டுகிறது. நீ உண்மையில் என்ன விரும்புகிறாய்? அமைதியான வீட்டா? நிம்மதியான வருமானமா? மரியாதையுள்ள உறவா? சுதந்திரமான வேலை வாழ்க்கையா? படைப்பாற்றலான வாழ்க்கையா? பிறர் சொன்ன ஆசைகள் அல்ல. உன் ஆன்மா தேர்ந்தெடுத்த ஆசைகள் என்ன? அதை எழுதிக்கொள். அங்கே தான் உன் பாதை தொடங்கும். நீ பல ஆண்டுகள் பிறர் கனவுகளை வாழ்ந்திருக்கலாம். குடும்பம் சொன்னது. சமூகம் சொன்னது. பயம் சொன்னது. குறைவு சொன்னது. ஆனால் இப்போது மனசு சொல்லுகிறது.
நீ உனக்கான வாழ்க்கையை தேர்வு செய். பிறர் பாதையில் நடந்தால் பாராட்டு கிடைக்கலாம். உன் பாதையில் நடந்தால் நிறைவு கிடைக்கும். இன்று உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள். நான் என் உண்மையை ஏற்கிறேன். நான் என் ஆசைகளை மதிக்கிறேன். நான் என் குரலை கேட்கிறேன். நான் என் பாதையை தேர்வு செய்கிறேன். நான் பயத்திற்காக வாழ மாட்டேன். இந்த உறுதி உனக்கு புதிய உயிர் தரும். உன் மனசு சொல்ல முயற்சி செய்வது உன் உடலும் உன்னிடம் பேசுகிறது என்பதே. தூக்கம் குறைகிறதா? சோர்வு அதிகமா? எளிதில் கோபம் வருகிறதா? கவனம் சிதறுகிறதா? காரணமில்லாத பதட்டமா? இவை அனைத்தும் பலவீனம் அல்ல. உடல் மற்றும் மனம் ஓய்வு கேட்கும் மொழி. அதை கேள். கவனித்துக் கொள். நீ உன்னை தள்ளிச் செலுத்திக் கொண்டே போனால் ஒருநாள் உன் ஆன்மா நின்று விடும். அதனால் இப்போது ஓய்வை குற்றமாக நினைக்காதே. ஓய்வு சோம்பல் அல்ல. மீளுருவாக்கம். அமைதி வீண்நேரம் அல்ல. புதுப்பிப்பு. தனிமை தண்டனை அல்ல. உன்னுடன் சந்திப்பு. உன்னால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் என்ற இந்த செய்தி உன் வாழ்க்கையின் பொறுப்பையும் உனக்கே திருப்பிக் கொடுக்கிறது. யாரை குறை சொல்வது எளிது. சூழ்நிலையை குறை சொல்வது எளிது. கடந்த காலத்தை குறை சொல்வது எளிது. ஆனால் மாற்றம் தொடங்குவது நீ பொறுப்பை ஏற்கும் நொடியில்தான். உன் மனசு சொல்லுகிறது. சிறியதாக தொடங்கு. இன்று ஒரு பழக்கத்தை மாற்று. இன்று ஒரு செலவை கட்டுப்படுத்து. இன்று ஒரு உண்மையை பேசு. இன்று ஒரு திட்டத்தை எழுது. இன்று ஒரு பயத்தை எதிர்கொள். சிறிய முடிவுகள் சேர்ந்து புதிய வாழ்க்கை ஆகும். நீ இதுவரை தாங்கிய வலி வீணில்லை. அது உனக்கு ஆழம் கொடுத்தது. நீ சந்தித்த ஏமாற்றம் வீணில்லை. அது உனக்கு பார்வை கொடுத்தது. நீ நடந்த தனிமை வீணில்லை. அது உனக்கு உன்னை அறிமுகப்படுத்தியது. இப்போது அந்த எல்லா அனுபவங்களும் ஞானமாக மாறுகின்றன. இனி உன் மனம் அமைதியடையும். ஏனெனில் நீ அதை கேட்க ஆரம்பித்திருக்கிறாய். உன் வாழ்க்கை தெளிவடையும். ஏனெனில் நீ உண்மையை ஏற்க ஆரம்பித்திருக்கிறாய். உன் பாதை திறக்கும். ஏனெனில் நீ திசைமாறிய ஓட்டத்தை நிறுத்தி உள்ளத்தின் வழிகாட்டலை ஏற்றிருக்கிறாய். இன்று இரவு அமைதியாக தூங்கு. உன் உள்ளம் இனி தனியாக இல்லை. நீ அதனுடன் இணைந்திருக்கிறாய். உன் மனம் சத்தமாக இல்லை. அது கேட்கப்பட்டது. உன் ஆன்மா சோர்வாக இல்லை. அது மதிக்கப்பட்டது. உன் வாழ்க்கை குழப்பமாக இல்லை. அது திரும்பிச் செம்மைப்படுகிறது. உன் மனசு சும்மா இல்லாம ஏதோ சொல்ல முயற்சி செய்யுது. உன்னால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். இப்போது நீ புரிந்து கொள்ளத் தொடங்கிவிட்டாய். அதுவே உன் குணமடைதலின் தொடக்கம். அதுவே உன் உயர்வின் தொடக்கம். அதுவே நீ உண்மையாக வாழ ஆரம்பிக்கும் முதல் நாள். நீ இப்போது உன் உள்ளத்தின் மொழியை அறிய ஆரம்பித்திருப்பது மிகப்பெரிய வரம். பலர் வாழ்க்கை முழுவதும் வெளியே நடந்ததை மட்டுமே கவனித்து வாழ்கிறார்கள். யார் வந்தார்கள், யார் சென்றார்கள், என்ன கிடைத்தது, என்ன இழந்தது என்று பார்த்துக்கொண்டே நாட்களை கழிக்கிறார்கள். ஆனால் உள்ளத்தில் என்ன நடக்கிறது என்பதை கேட்காமல் விடுகிறார்கள். அதனால் வெளியில் எல்லாம் இருந்தும் உள்ளத்தில் வெறுமை இருக்கும். நீ அந்த நிலையிலிருந்து வெளியே வருகிறாய். உன் மனசு சொல்ல முயற்சி செய்வது நீ இனி பழைய சுழற்சியில் வாழ வேண்டாம் என்பதே. அதே தவறுகள், அதே மனிதர்கள், அதே சோர்வு, அதே காரணங்கள், அதே பயங்கள், அதே தள்ளிப்போடல்கள். இதை எல்லாம் நீ பலமுறை பார்த்துவிட்டாய். மனம் இப்போது சொல்கிறது. போதும். புதிய தேர்வு செய். புதிய நடை போடு. புதிய அடையாளம் உருவாக்கு. நீ பல ஆண்டுகள் உன்னை காப்பாற்றாமல் எல்லாவற்றையும் காப்பாற்ற முயன்றிருக்கலாம். உறவுகளை காப்பாற்ற. பிறர் உணர்வுகளை காப்பாற்ற. வேலை வாய்ப்புகளை காப்பாற்ற. குடும்ப அமைதியை காப்பாற்ற. ஆனால் அதற்குள் நீ உன் அமைதியை இழந்தாய். இப்போது உன் உள்ளம் சொல்லுகிறது. முதலில் உன்னை காப்பாற்று. நீ சிதறினால் நீ காக்கும் எதுவும் நிலைக்காது. உன்னால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் என்ற உண்மை உன் கண்ணீரின் அர்த்தத்தையும் நினைவூட்டுகிறது. சில கண்ணீர் பலவீனத்தால் வராது. உண்மை தாங்க முடியாமல் வந்தது. சில கண்ணீர் இழப்பால் வராது. நீ உன்னை இழந்ததை உணர்ந்து வந்தது. சில கண்ணீர் துயரத்தால் வராது. மாற்றம் பிறக்கும் முன் பழைய சுமை கரையும் போது வரும். இன்று உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள். நான் என் கண்ணீரை வெட்கப்பட மாட்டேன். நான் என் வலியை மறைக்க மாட்டேன். நான் என்னை கேட்பேன். நான் என்னை குணப்படுத்துவேன். நான் என்னை மீண்டும் கட்டுவேன். இந்த உறுதி உன் ஆன்மாவுக்கு சக்தி தரும். உன் மனசு சொல்ல முயற்சி செய்வது நீ சின்னதாக நினைத்த பல விஷயங்கள் உன்னை சோர்வடைய செய்துள்ளன என்பதே. தூக்கமின்மை. ஒழுங்கில்லாத நாள். தேவையற்ற உரையாடல்கள். முடிவில்லாத கவலை. உடலுக்கு அக்கறையின்மை. தள்ளிப்போடும் பழக்கம். இவை அனைத்தும் சேர்ந்து மனத்தை கனமாக்குகின்றன. வாழ்க்கை சில நேரங்களில் பெரிய பிரச்சினையால் உடையாது.
தினசரி சிறிய அலட்சியங்களால் சோர்கிறது. நீ பல முறை பெரிய மாற்றம் வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் உன் உள்ளம் சொல்லுகிறது. முதலில் சிறிய மாற்றம் செய். நேரத்தில் தூங்கு. நேரத்தில் எழு. உடலை நகர்த்து. நல்ல உணவு கொடு. மனதை அமைதிப்படுத்து. செலவை கவனி. உன் நாளை திட்டமிடு. இவை சாதாரண விஷயங்கள் அல்ல. இவை வாழ்க்கையின் அடித்தளம். உன்னால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் என்ற செய்தி. உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் திறமையையும் நினைவூட்டுகிறது. நீ இன்னும் முயற்சி செய்யாத பல விஷயங்கள் உண்டு. நீ பயந்து தொடங்காத பாதைகள் உண்டு. நீ உன்னை குறைத்து விட்டதால் வெளிவராத திறன்கள் உண்டு. உலகம் உன்னை அறியாததற்கு முன் நீ உன்னை அறிய வேண்டும். உன் மனசு சொல்லுகிறது. யாராவது அனுமதி தரும் வரை காத்திருக்காதே. யாராவது பாராட்டும் வரை தள்ளி வைக்காதே. யாராவது துணை நிற்கும் வரை நின்றுவிடாதே. உன் முதல் அடியை நீயே இடு. முதல் அடிக்குப் பிறகு வழி தானாக திறக்கும். நீ பல ஆண்டுகள் சில மனிதர்களின் நினைவில் சிக்கியிருக்கலாம். அவர்கள் சொன்ன வார்த்தைகள். அவர்கள் செய்த துரோகம். அவர்கள் தந்த ஏமாற்றம். ஆனால் மனம் இப்போது சொல்லுகிறது. அவர்கள் உன் கதையின் ஒரு அத்தியாயம் மட்டும். முழு புத்தகம் அல்ல. ஒரு பக்கம் கிழிந்ததால் முழு புத்தகத்தை எறியாதே. இன்று உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள். நான் கடந்தவர்களை விடுகிறேன். நான் முடிந்த அத்தியாயங்களை மூடுகிறேன். நான் பழைய வலியை மீண்டும் வாழ மாட்டேன். நான் புதிய கதையை எழுதுகிறேன். இந்த தீர்மானம் உன் வாழ்க்கையில் ஒளியேற்றும். உன் மனசு சொல்ல முயற்சி செய்வது. உன் மதிப்பு உன் வருமானத்தில் மட்டும் இல்லை என்பதே. உன் மனத்தின் தரம். உன் வார்த்தையின் நேர்மை. உன் இதயத்தின் கருணை. உன் செயலில் ஒழுக்கம். உன் தோல்விக்குப் பிறகு எழும் தைரியம். இவை அனைத்தும் செல்வம். பணம் அதில் ஒரு பகுதி மட்டும். நீ உன்னை பணத்தால் அளந்தால் குறை உணர்வு வரும். பிறரை பார்த்து அளந்தால் பொறாமை வரும். ஆன்மாவால் அளந்தால் அமைதி வரும். ஆகவே இனி உன் மதிப்பை சரியான அளவுகோலில் அளக்க கற்றுக்கொள். உன்னால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் என்ற இந்த உண்மை. உன் உடல் கூட உன் நண்பன் என்பதை நினைவூட்டுகிறது. அது வலி மூலம் பேசும். சோர்வு மூலம் பேசும். பதட்டம் மூலம் பேசும். தூக்கமின்மை மூலம் பேசும். அதை வெறும் தொந்தரவு என்று நினைக்காதே. அது உன்னை கவனிக்க அழைக்கும் மணி. உன் மனசு சொல்லுகிறது. வேகத்தை குறை. சுவாசி. இயற்கையை பார். அமைதியில் இரு. உன் இதயத்தோடு பேசு. நன்றி சொல். மன்னி. விடு. புதிதாக தொடங்கு. இவை ஆன்மீக வார்த்தைகள் மட்டும் அல்ல. வாழ்வை சீர் செய்யும் நடைமுறைகள். நீ இதுவரை உன்னை காத்திருந்தாய். இப்போது உன்னை கட்ட வேண்டிய நேரம். உன் வருங்காலம் யாரோ தரும் பரிசு அல்ல. நீ தினமும் கட்டும் கட்டிடம். இன்று வைத்த கல் நாளைய வீடு. இன்று செய்த ஒழுக்கம் நாளைய செல்வம். இன்று செய்த குணமடைதல் நாளைய அமைதி. இனி உன் கண்களில் வேறொரு ஒளி தெரியும். ஏனெனில் நீ உன்னை கேட்க ஆரம்பித்திருக்கிறாய். உன் குரலில் உறுதி வரும். ஏனெனில் நீ உன்னை நம்ப ஆரம்பித்திருக்கிறாய். உன் நடை மெதுவாக இருந்தாலும் உறுதியானதாகும். ஏனெனில் நீ திசையை கண்டுபிடித்திருக்கிறாய். இன்று இரவு நிம்மதியாக தூங்கு. உன் உள்ளம் இனி உன்னிடம் கத்த வேண்டியதில்லை. நீ கேட்கிறாய். உன் மனம் இனி அலைந்து திரிய வேண்டியதில்லை. நீ வழி காட்டுகிறாய். உன் ஆன்மா இனி காத்திருக்க வேண்டியதில்லை. நீ நகர ஆரம்பித்திருக்கிறாய். உன் மனசு சும்மா இல்லாம ஏதோ சொல்ல முயற்சி செய்யுது. உன்னால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். இப்போது அந்த மொழியை நீ அறிந்துவிட்டாய். அது பயத்தின் மொழி அல்ல. அது விழிப்பின் மொழி. அது குழப்பத்தின் மொழி அல்ல. அது மாற்றத்தின் மொழி. அது முடிவின் மொழி அல்ல. அது புதிய தொடக்கத்தின் மொழி. இப்போது எழு. உன் வாழ்க்கை உன்னுடன் சேர்ந்து நகர தயாராக உள்ளது. நீ இப்போது கேட்டு கொண்டிருக்கும் அந்த உள்ளக்குரல் உன்னை பயமுறுத்த வரவில்லை. அது உன்னை விழிக்க வைக்க வந்துள்ளது. பல காலமாக நீ உன் மனதின் சைகைகளை புறக்கணித்தாய். சோர்வு வந்தபோது ஓய்வு எடுக்கவில்லை. மனம் உடைந்தபோது குணப்படுத்த நேரம் கொடுக்கவில்லை. விருப்பமில்லாத வழியில் நடந்தபோதும் தடுக்கவில்லை. இப்போது அந்த குரல் தெளிவாகிறது. ஏனெனில் இனி தள்ளிப்போட முடியாத நேரம் வந்துள்ளது. உன் மனசு சொல்ல முயற்சி செய்வது நீ உன் உண்மையான வாழ்க்கையை தள்ளி வைத்து பிறர் எதிர்பார்ப்புகளை வாழ்ந்தாய் என்பதே. பிறர் மகிழ்ச்சி முக்கியம் என்று நினைத்தாய். சமூகம் ஏற்றுக்கொள்ளும் வழியே சரி என்று நம்பினாய். பாதுகாப்பாக தெரியும் பாதையை தேர்வு செய்தாய். ஆனால் உன் ஆன்மா எப்போதும் வேறொன்றை விரும்பியது. அதனால் தான் அமைதி முழுமையாக வரவில்லை. நீ பல ஆண்டுகள் உன்னை புரியாத மனிதர்களிடம் உன் மதிப்பை நிரூபிக்க முயன்றிருக்கலாம். அது சோர்வை மட்டும் தந்தது. ஏனெனில் காண விருப்பமில்லாத கண்களுக்கு ஒளியை காட்ட முடியாது.
கேட்க விருப்பமில்லாத காதுகளுக்கு உண்மையை சொல்ல முடியாது. இப்போது உன் மனம் சொல்லுகிறது. நிரூபிப்பதை நிறுத்து. உருவாக்க ஆரம்பி. உன்னால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் என்ற உண்மை. உன் உள்ளத்தின் ரகசிய வலிமையை நினைவூட்டுகிறது. நீ நினைப்பதை விட அதிகம் தாங்கியிருக்கிறாய். அதிகம் கற்றிருக்கிறாய். அதிகம் மாறியிருக்கிறாய். உன்னை குறைத்து நினைப்பது பழைய பழக்கம். உண்மை அல்ல. இன்று உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள். நான் என்னை புதிதாக பார்க்கிறேன். நான் என்னை குறைக்க மாட்டேன். நான் என்னை தள்ளி வைக்க மாட்டேன். நான் என்னுடைய நேரத்தை மதிக்கிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையை தேர்வு செய்கிறேன். இந்த வார்த்தைகள் உன் மனத்தின் கதவுகளை திறக்கும். உன் மனசு சொல்ல முயற்சி செய்வது. உன் பயம் பல நேரங்களில் எதிர்காலம் பற்றிய உண்மை அல்ல என்பதே. அது பழைய காயங்களின் எதிரொலி. முன்பு நடந்தது மீண்டும் நடக்கும் என்ற நிழல். முன்பு உடைந்ததால் மீண்டும் உடைவேன் என்ற எண்ணம். ஆனால் நீ இப்போது முன்பிருந்த மனிதன் இல்லை. அறிவு வளர்ந்துள்ளது. எல்லைகள் தெளிவாகியுள்ளன. உன் கண்கள் திறந்துள்ளன. நீ பல முறை தொடங்காமல் விட்ட கனவுகள் உண்டு. யாராவது சிரிப்பார்கள் என்று பயந்தாய். தோல்வி அடைந்தால் என்ன செய்வேன் என்று எண்ணினாய். சரியான நேரம் வரட்டும் என்று காத்தாய். ஆனால் மனம் இப்போது சொல்லுகிறது. தொடங்காததே பெரிய தோல்வி. சிறிய ஆரம்பம் கூட உயிருள்ள நம்பிக்கை. உன்னால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் என்ற செய்தி. உன் சோர்வின் காரணத்தையும் காட்டுகிறது. சில நேரங்களில் வேலை சோர்வடைய செய்யாது. அர்த்தமில்லாத வேலை சோர்வடைய செய்கிறது. உறவுகள் சோர்வடைய செய்யாது. உண்மையில்லாத உறவுகள் சோர்வடைய செய்கின்றன. நாள் நீளமாக இருப்பதால் அல்ல. உயிரில்லாமல் வாழ்வதால் சோர்வு வருகிறது. இப்போது உன் உள்ளம் கேட்கிறது. உனக்கு உயிர் தருவது என்ன. என்ன செயலில் நேரம் மறைகிறது. எந்த மனிதர்களுடன் இருந்தால் மனம் லேசாகிறது. எந்த இடத்தில் சுவாசம் ஆழமாகிறது. எந்த கனவை நினைத்தால் கண்களில் ஒளி வருகிறது. அங்கே தான் உன் பாதை. நீ பல ஆண்டுகள் தாங்கிக் கொண்டிருந்த பழைய அடையாளத்தை இப்போது விடலாம். எப்போதும் தயங்குபவன். எப்போதும் பிறரை மகிழ்விப்பவன். எப்போதும் பின்னால் நிற்பவன். எப்போதும் பயப்படுபவன். இவை நீ அணிந்த முகமூடிகள். நீயல்ல. உண்மையான நீ இன்னும் பெரியவன். இன்று உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள். நான் இனி பழைய பெயர்களால் வாழ மாட்டேன். நான் புதிய மனிதன். நான் தெளிவானவன். நான் உறுதியானவன். நான் உருவாக்குபவன். நான் என் பாதையை நடப்பவன். இந்த அடையாளம் உன் வாழ்க்கையை மாற்றும். உன் மனசு சொல்ல முயற்சி செய்வது. நீ உன் உடலையும் கேட்க வேண்டும் என்பதே. அதிக சோர்வு. அடிக்கடி பதட்டம். சின்ன விஷயத்திற்கே கோபம். கவனம் சிதறுதல். தூக்கமின்மை. இவை எல்லாம் தோல்வி அல்ல. ஓய்வு கவனம் பராமரிப்பு தேவை என்பதற்கான சைகைகள். உன் உடல் உன் எதிரி அல்ல. உன் தோழன். நீ பல நேரங்களில் உன்னை தள்ளிச் செல்ல பழகிவிட்டாய். இன்னும் கொஞ்சம் தாங்கு. இன்னும் கொஞ்சம் ஓடு. இன்னும் கொஞ்சம் பொறு என்று சொன்னாய். ஆனால் இப்போது மனம் சொல்லுகிறது. சமநிலை கற்றுக்கொள். உழைப்பு வேண்டும். ஓய்வும் வேண்டும். கனவு வேண்டும். அமைதியும் வேண்டும். சம்பாதிப்பு வேண்டும். வாழ்வும் வேண்டும். உன்னால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் என்ற உண்மை. உன் உள்ளத்தின் கதவை யாரிடம் திறக்க வேண்டும் என்பதையும் கற்றுத்தருகிறது. எல்லாரும் அருகில் இருப்பதால் நெருக்கமானவர்கள் ஆக மாட்டார்கள். சிலர் நேரம் எடுப்பார்கள் ஆனால் உண்மையானவர்கள். சிலர் சத்தமாக இருப்பார்கள் ஆனால் காலியானவர்கள். இனி தரத்தை தேர்வு செய். எண்ணிக்கையை அல்ல. உன் மனசு சொல்லுகிறது. சிலரை மன்னித்து விலகு. சிலரை நேசி ஆனால் தூரத்தில் வை. சிலரிடம் எல்லை அமை. சிலரிடம் நன்றி கூறி அத்தியாயம் முடி. இதுவே முதிர்ச்சி. எல்லாரையும் பிடித்து வைத்திருப்பது அல்ல. நீ இதுவரை எதிர்பார்த்த பல விஷயங்கள் தாமதமாக இருக்கலாம். ஆனால் அதற்குள் நீ வளர்ந்திருக்கிறாய். முன்பு கிடைத்திருந்தால் நீ உடைந்து போயிருப்பாய். இப்போது கிடைத்தால் நீ கட்டி வளர்த்து விடுவாய். அதனால் தாமதத்தை சாபம் என்று பார்க்காதே. தயார் செய்த காலம் என்று பார். இனி உன் நடை அமைதியாக இருக்கும். ஏனெனில் உனக்கு யாரிடமும் நிரூபிக்க ஒன்றுமில்லை. உன் குரல் தெளிவாக இருக்கும். ஏனெனில் நீ உன் உண்மையை அறிவாய். உன் மனம் லேசாக இருக்கும். ஏனெனில் நீ தேவையற்ற சுமைகளை இறக்க ஆரம்பித்திருக்கிறாய். இன்று இரவு நிம்மதியாக தூங்கு. உன் உள்ளம் உன்னிடம் பேசிவிட்டது. நீ கேட்டுவிட்டாய். உன் மனம் சிதறவில்லை. அது வழி காட்டுகிறது. உன் வாழ்க்கை நின்றுவிடவில்லை. அது திரும்பிச் செம்மைப்படுகிறது. உன் காலம் தொலைவில் இல்லை. அது அணுகுகிறது. உன் மனசு சும்மா இல்லாம ஏதோ சொல்ல முயற்சி செய்யுது. உன்னால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். இப்போது நீ புரிந்து கொண்டாய். உன் உள்ளம் மாற்றம் கேட்கிறது. உன் ஆன்மா உண்மை கேட்கிறது.
உன் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு அழைக்கிறது. 7. நட. தொடங்கு. உன் புதிய அத்தியாயம் திறந்துவிட்டது.